சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க எமோஷனல் டிராமா தான். ரோகிணி மறுபடியும் ஸ்ருதி மீனா கிட்ட போய் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கறது ஓவர். நீங்க உதவலனா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நான் பார்க்க மாட்டேன்னு மிரட்டுற தொனில பேசுறது அவளோட சுயநலத்தை காட்டுது. மீனா கொடுத்த பதிலடிக்கு அப்புறம் தான் ரோகிணி கிளம்பி போறா. இங்க பாட்டி திடீர்னு வீட்டுக்கு வந்தது எல்லாருக்கும் அதிர்ச்சி. மீனாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு வந்திருக்காங்கன்னு நினைச்சா விஜயா தான் ரோகிணி விஷயத்த சொல்லி வர வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அண்ணாமலைக்கு கோவம் வருது. என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணணும்னு விஜயா போடுற பிளான் எரியிற நெருப்புல எண்ணெயே ஊத்துன மாதிரி இருக்கு. மனோஜ் பாட்டிய பார்த்ததும் கட்டிப்பிடிச்சு அழுகிற காட்சி பாவமா இருந்துச்சு. பாட்டி ஆறுதல் சொன்னாலும் அடுத்த நாள் காலையில ரோகிணின்னு மனோஜ் கூப்பிடுறது அவன் இன்னும் அவளை மறக்கலன்னு காட்டுது. விஜயா உடனே ரோகிணி போட்டோவை கொளுத்த சொல்லி பண்ற அலப்பறை கொஞ்சம் ஓவர் தான். முத்து மீனா ரொமான்ஸ் ட்ராக் கியூட்டா போகுது. என் மனைவிக்கு அல்வா செஞ்சு தரேன்னு முத்து கிண்டின அல்வா கோந்து மாறி மாறி குடும்பத்தையே பேச முடியாம பண்ணுனது செம காமெடி. எல்லாரும் வாய் திறக்க முடியாம தவிக்கிறத பார்த்து சிரிப்பு தாங்கல. கடைசியா வந்த ட்விஸ்ட் தான் ஹைலைட். பைனான்சியர் வீட்டுக்கு வந்து ரோகிணி போன பிறகு உங்க பையனை நம்பி கடன் கொடுக்க முடியாது, அவன் ஒரு இளிச்சவாயனன்னு அசிங்கப்படுத்துறாரு. விஜயா தன் ஈகோவுல நான் கேரண்டின்னு சொல்லி பத்திரத்துல கையெழுத்து போடுறாங்க. எல்லாரும் தடுத்தும் கேட்காம விஜயா கையெழுத்து போட்டது பெரிய ஆபத்துல முடிய போகுது. மனோஜால பணத்தை கட்ட முடியுமா, இல்ல விஜயா மறுபடியும் மாட்டிக்க போறாங்களா? ரோகிணி இல்லாம இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.